ஆண்டவருக்கு ஏற்புடைய தொழுகையை குறித்து இயேசு சொன்னார். யோவான் 4:24 கடவுள் சிலை கிடையாது, கடவுள் ஓவியம் கிடையாது, கடவுள் ஒரு சிற்பம் கிடையாது, கடவுள் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். அவரை வழிபடக்கூடியவங்க விடுதரமா இருக்கணுமா? அவரை வழிபடுவோரும் அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்துல தான் வழிபடணுமா? வேதத்தின் அடிப்படையில் பேசுறேன். சிலை வழிபாடு பாவமாகும். சிலைகளுக்கு முன்பாக நின்று தொட்டு கும்பிடுறதும் வணங்குகிறதும் வேதத்திற்கு முரணானது. எப்படி பல்வேறு இனத்தார் மீதும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் ஆண்டவருடைய கோபம் மூழ்வதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சிலைகளை வழிபட்டார்கள். நீங்க ரோமேயர் 1:23 வாசி பாருங்க. அழிவில்லாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றை போலவும் உள்ள உருவங்களை என்ன தெரியுமா செய்தாங்களா? வழிபட்டார்கள் சொல்லப்பட்டு 25 சொல்லுது. அவர்கள் கடவுளை பற்றிய அந்த உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்களாம். ஆண்டவரை பத்தி தெரியாம, ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாம அவங்களாட்டே கற்பனை பண்ணி ஒரு பொய்யை உண்டாக்கி அந்த பொய்யை என்ன தெரியுமா செய்துக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொண்டாங்க. அது என்ன பொய்? படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு என்ன தெரியுமா செய்தாங்க? பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர் ஆமேன்னு சொல்லப்பட்டது. சிருஷ்டிகரை மறந்து அவராலே சிருஷ்டிக்கப்பட்டதை தொழுது செய்விச்சாங்க. அதனாலதான் ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது மூண்டது. ஆவியான தேவனை நம்முடைய ஆவியில தான் உணர முடியுமே தவிர அவரை ஒரு சிலைக்குள்ளேயோ ஓவியங்களுக்குள்ளேயோ சித்திரங்களுக்குள்ளாக அடைச்சு வைக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் மெக்கதோனியாவிற்கு போகும்போதும் அகாயாவிற்கு போகும்போதும் அந்த மெக்கதோனியாவில் உள்ளவங்களும் அந்த அகாயாவில் இருக்கக்கூடியவங்களும் தெசலோனிக்கே சபையை குறித்து பாராட்டி சொன்னாங்களாம். அதை எங்க தெரியுமா வந்து சொல்றாரு? தெசலோனிக்கே சபையிலேயே வந்து சொல்றாரு. உங்களை பத்தி அந்த மெக்கதோனியாவில் இருக்கக்கூடியவங்களும் அந்த அகாயாவில் இருக்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 1:9 நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே என்ன தெரியுமா செய்றாங்க? அவங்க தான் சொன்னாங்க. நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்று அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் இவர்கள் சிலைகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவர்கள் அந்த மெய்யாக அந்த மெய் தெய்வத்தை, இந்த ஆவியா இருக்கிற தெய்வத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக்குற போது எதர்மா விட்டுட்டாங்க. அவர்கள் இவ்வளவு நாளும் ஆராதித்து வந்த சிலை ஓவியங்கள் எல்லாம் விட்டுட்டு உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டார்கள்.